السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழனைத்தும் இப்பிரபஞ்சங்கள் யாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயனாகிய அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாக்கியவனாக அல்லாஹ்வினுடைய சாந்தியும் கருணையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தவர்கள் மீதும் சத்திய வழியில் நின்ற நல்லற தோழர்கள் மீதும் நம் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, குவைத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஜாபரியா கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில சிந்திக்க தூண்டும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழால் நம்முடைய மார்க்கம் நமக்கு எதை போதிக்கிறது என்பதை குறித்து நாம் அறிய இருக்கின்றோம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு முன்னர் எண்ணிலடங்கா இறை தூதர்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். எல்லா இறை தூதர்மார்களும் அந்தந்த சமூக மக்களுக்கு அந்தந்த சமூக மக்களுடைய மொழியிலேயே அவர்களுக்கு போதித்த போதனை என்ன என்பதை குர்ஆன் ரத்தின சுருக்கமாக ஒரு வசனத்துல சொல்லுது. இந்த உலகத்துல இந்த சமூகத்துக்கு இன்ன மொழியில இறை தூதர் வரல என்று சொல்ல முடியாது. எல்லா சமூகத்துக்கும் எல்லா மொழி பேசுகின்ற சமூகத்துக்குமே ஒரு இறை தூதரை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். குர்ஆன்ல ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட்டான். தூதர்கள் அனுப்பப்படாத சமுதாயமே இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எல்லா இறை தூதர்மார்களும் மக்களுக்கு சொன்ன பொதுவான உபதேசம் என்ன? அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள். எந்த இறைவன் உங்களை ஒன்றுமில்லாத நிலையில் படைத்தானோ அந்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு யாதொன்றையும் சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் இணையாக சமமாக வேற யாரையும் எதையும் நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள். வஜ்தனிபு தாகூத், அல்லாஹுவை விடுத்து விட்டு எவையெல்லாம் கடவுளாக அங்கீகரிக்கப்பட்டு வணங்கப்படுகின்றதோ சாஷ்டாங்கம் செய்யப்படுகிறதோ அவற்றையெல்லாம் நீங்கள் அறவே விட்டு ஒதுங்கி விடுங்கள் என்றுதான் எல்லா இறை தூதர்மார்களும் சொன்னார்கள். அவர்கள் உண்மையிலேயே இறைவனுடைய தூதர் தான் என்பதற்கு அந்த சமூக மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அல்லாஹ் தஆலா எல்லா இறை தூதர்மார்களுக்கும் சில சான்றுகளை அத்தாட்சிகளை அல்லாஹ் அந்த சமூக மக்களுக்கு கண்கூடாக காண்பித்து இருக்கிறார். உதாரணமா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தடி, அதே மாதிரி ஒவ்வொரு இறை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒட்டகம், இப்படி ஒவ்வொரு இறை தூதருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு அத்தாட்சியை சான்ற கொடுத்து நான் உண்மையிலே இறைவனுடைய தூதர் தான் என்பதை அந்த சமூக மக்களுக்கு அல்லாஹ் நிரூபித்து கொடுத்திருக்கிறார். எனக்கு வழங்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனக்கு வழங்கப்பட்ட அத்தாட்சி நிறைய இருக்கு. சந்திரன் 2 கூறாக பிளந்தது, இதெல்லாம் குர்ஆன் சொல்லி காட்டக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விரல் இடுக்குகள்ல இருந்து தண்ணீர் என நீர் சொரிந்தது, இதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் காண்பித்து கொடுத்த என சான்றுகள் அத்தாட்சிகள் பல இருக்குது. அவங்க மூலியமா நிகழ்த்தி காமிச்ச அற்புதங்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பெருசா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா,
எனக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடை அற்புதம் எதுவென்று சொன்னால் குர்ஆன் தான் என்று சொன்னார்கள். ஏன்னா குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட அரபு மக்களுக்கு மாத்திரம் அல்ல, குறிப்பிட்ட ஒரு கால நேரத்துக்கு மட்டும் உரித்தானது அல்ல. ஒரு சட்டம் மனுஷங்க கொண்டு வர்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என வளர்ச்சியை அடைஞ்சதுக்கு பிறகு என அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு பிறகு அந்த சட்டம் வந்து காலாவதி ஆயிரும். அதை வச்சு ஒன்னும் பிரயோஜனம் இருக்காது. அப்போ புதுசா ஒரு சட்டத்தை என்ன செய்யணும், உருவாக்கணும். இது மனிதனுடைய சட்ட திட்டங்கள். ஆனா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது எல்லா காலத்துக்குமே பொருந்தி போகக்கூடிய வகையில அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். குர்ஆனுடைய சட்ட திட்டங்கள் எல்லாமே கொள்கை கோட்பாடுகள், சட்ட திட்டங்கள், ஒழுங்குமுறைகள், நெறிமுறைகள், அது வகுத்து தந்திருக்கக்கூடிய அரசியல், ஆன்மீக, பொருளாதார, குடிமையியல், புவியியல் சார்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும், உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து சமூக மக்களுக்கும், முஸ்லிம் சமூகத்துக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த மனித சமூகம் முழுமைக்கும் அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டியாக இந்த குர்ஆனை தந்திருக்கிறார். அப்போ ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு, குறிப்பிட்ட குரூப்புக்கு, குறிப்பிட்ட சமூகத்துக்கு உண்டான வேதம் இல்லை என்பதை நாம புரியணும். அடுத்து குர்ஆன் என்பது ஏதோ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டம் அல்ல. அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டத்திட்டத்தை போன்றோ திருக்குறளை திருவள்ளுவர் எழுதி வச்சது மாதிரி முகமது என்ன செஞ்சாரு, இந்த குர்ஆனை என்ன செஞ்சாரு, ஆள் வைத்தோ அவர் எழுதி கொண்டார் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு எழுதவும் தெரியாது, எழுதி வைத்திருக்கக்கூடிய எழுத்தை பார்த்து வாசிக்கவும் தெரியாது. அப்போ அப்படி இருக்கையில முகமது நபி அவர்கள் குர்ஆனை தொகுக்கவில்லை, எழுதவில்லை. அவருடைய சொந்த கருத்தும் அல்ல, சொந்த கூற்றும் அல்ல. அப்ப குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேத வாக்குகள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் உரையாடக்கூடிய உரையாடலை போன்றது. அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித குலத்துல பேசக்கூடிய வார்த்தைகள் தான் கலாம். அதனாலதான் குர்ஆனை கலாமுல்லான்னு சொல்லுவாங்க. கலாமுல்லான்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அப்போ இந்த குர்ஆன் என்பது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம ஓதுறோமே, இந்த வார்த்தை முகமதுடைய சொந்த வார்த்தை இல்ல. இது அல்லாஹ் அவனுடைய நாவினால் உதிர்த்த மனித குலத்துக்கு சொன்ன அறிவுரை. அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மனிதன் இறைவனை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், மனிதனுடைய மூலக்கூறு என்ன, மனிதனுடைய தோற்றம் என்ன, மனிதனுடைய முடிவு என்ன, இந்த உலகம் எப்படி தோன்றியது, இந்த உலகம் எப்படி அழியும், அழிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்கும், இது எல்லாத்தையுமே சொன்னதோடு மட்டும் இல்லாம இதுக்கு இடைப்பட்ட வாழ்க்கையில மனிதனுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் மனிதனுடைய ஒவ்வொரு பருவத்திலையும் அவன் என்னென்ன விஷயங்களை எல்லாம் எதிர்நோக்குகிறான், என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது, சவால்களை சமாளிக்க வேண்டி இருக்கிறது, இது அத்துணைக்குமே இஸ்லாம் தெளிவை சொல்லுது. பொருளாதாரத்தை பத்தி பேசும், குடும்பத்தை பத்தி, குடும்பவியலை பத்தி பேசும், புவியியல் அமைப்பை பற்றி பேசும். அது மாதிரி மனிதன் அரசியல் விஷயமா இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், உறவுகளை பேன்றதா இருக்கட்டும், வாரிசு சொத்துக்களை எப்படி பங்கீடு செய்யணும், எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் இந்த சட்டம் இஸ்லாத்துல இதுக்கு தெளிவில்ல, இதுக்கு ஒரு புரிதல் இல்ல, இதுக்கு ஒரு வழிகாட்டுதல் இல்ல, ஒரு நெறிமுறை இல்ல என்று எந்த ஒரு சட்டத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பரிபூர்ணமானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். இதுல யாரும் கை வைக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் ஹிஜ்ர்ல சொல்லி காட்டுகின்றா, இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கினோம், நிச்சயமாக இந்த குர்ஆனுக்கு அதிபதி நாம் தான், இந்த குர்ஆன் நான் தான் இறக்கினேன், இதுக்கான ராயல்டி, இதனுடைய பாதுகாப்பு, காப்புரிமை எல்லாம் எனக்கானது, நீங்க காக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க இதை மனப்பாடம் பண்ணாலும் சரி, மனப்பாடம் பண்ணா விட்டாலும் சரி, இதை நீங்க பேணி நடந்தாலும் சரி, பேணலாலும் சரி, நீங்க யாருமே குர்ஆன், இப்ப நம்ம எல்லாருமே குர்ஆன் ஓத தெரியல, அதனால குர்ஆனுடைய புகழ் மங்கிற போதா, மத்த மக்கள் குர்ஆன் போய் சேராம இருக்க போதா? நிச்சயமா இல்ல. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அவன் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் எத்தனை தலைமுறை கடந்து போனாலும் குர்ஆன் இருந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், தந்திருக்க. உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. அந்த அதிசயங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில், இப்ப இடையில பெரிய புயல் காத்து சுதந்திர தெரிவிக்கல விழுந்தது. இவங்க என்னத்தை செஞ்சாலும் வச்சாலுமே அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது, அழியா நிலையா இருக்கக்கூடியது. உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் வரக்கூடிய மனித சமூகம் எவ்வளவு அறிவியல், தொழில்நுட்பம், விஞ்ஞானம், மருத்துவம், கல்வியில எவ்வளவுதான் கரை கண்டாலும் சரி, ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலியமா என்ன பல முசீபத்தில் சந்திக்க இருக்கிறானோ
ஏன்னா இப்ப உள்ள காலகட்டம் எப்படி ஆகி போச்சு, ஏஐ மூலியமா ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு வர்றான், வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றான். ஏன்னா நடந்த மாதிரி கொண்டு வர்றான். அது வந்து இயற்கையா இருக்கிற மாதிரி உண்மையில இது இருக்குமோ என்று நம்புற அளவுக்கு ஏஐனுடைய தொழில்நுட்பத்துல மனிதன் உச்சாணி கொம்புக்கு என்ன செஞ்சுட்டான், வந்துட்டான். இப்போ உண்மை எது, எது ஃபேக்கு, எது நல்லது, எது உண்மைங்கிறது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மனிதர்கள் எது வந்தாலும் அதானே செய்யறோம். ஏன்னா உங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா இது ஃபேக்கு, இந்த செய்தி வந்து போலியானது, இந்த படம் போலியானது, அப்பப்போ செய்தி வருது. ஏன் வருது? மனிதனுடைய தொழில்நுட்பம் வந்து பொய்யை உண்மைப்படுத்துவதற்கு தான் பயன்படுத்துகின்றார்கள். அப்ப இந்த காலகட்டத்தில் எது உண்மை பொய்ங்கிறது நம்ப முடியாத நிலைமைக்கு ஆராய் கொண்டிருக்க. ஆனால் குர்ஆன் உடைய விஷயத்தை அப்படி என்ன செய்ய முடியாது, ஒரு காலத்திலையும் யாரால என்ன தொழில்நுட்பத்தாலையும் மாற்றவும் முடியாது, திரிக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, குறை காண முடியாது. ஏன்னா இதுல புதுசாக இந்த சட்டத்தை நுழைவிக்க முடியாது. எல்லா காலத்தில் உள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடியதான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை, இந்த குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறான். இதுதான் பெரிய அருள் கூட. இதை நாம புரியணும். இதுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னது, பெரிய சிறப்பு என்ன? இத படிச்சா உங்களுக்கு நன்மை. இந்த குர்ஆனை நீங்க ஒரு எழுத்த அலிஃப் லாம் மீம் சொன்னா என்ன, அலிஃப் 10 நன்மை, லாம் 10 நன்மை, மீம் 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் 10 நன்மை இல்ல, அலிஃப் லாம் மீம் ஒவ்வொரு எழுத்தை உச்சரிச்சதுக்கு 10 நன்மை. இது வேற எந்த புக்கையும் வேற எந்த மொழியில உள்ளது நீங்க படிச்சாலும் இந்த நன்மை கிடையாது. குர்ஆனையே நீங்க தமிழ்ல படிச்சாலும் கூட இந்த நன்மை கிடைக்காது. அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்த ரப்புக்கே புகழ் அனைத்தும் நான் தமிழ்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பொருளை சொன்னோம்னா அதுக்கு நன்மை இல்ல, அதுக்கு கருத்துக்கு என்ன நன்மை இருக்குமே தவிர எழுத்துக்கு நன்மை இல்லை. ஆனா குர்ஆன்ல இருந்து அல்ஹம்து அப்படின்னு சொல்லிட்டாலே 50 நன்மை ஆகி போச்சு. அப்போ இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இன்னும் பெரிய கிஃப்ட்கள் என்ன? இந்த குர்ஆனை நீங்கள் ஓதி வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல ஓதினாலும் உங்க மனதிற்கும் உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இருப்பிடத்துக்கும் அல்லாஹ்வுடைய அருளை இழுத்து கொண்டு வரக்கூடியது. நம்ம மொபைல்ல வந்து டவர் இழுத்து கொண்டு வருது இல்ல பேச்சுக்களை எல்லாத்தையும், அது மாதிரி அல்லாஹ்வுடைய குர்ஆனை நாம ஓதும் பொழுது ஓதுகின்ற நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சக்கீனத்து இறங்குகிறது. சக்கீனத்துல என்ன, அமைதி, மனிதனுக்கு ஒரு ரிலாக்ஸ் செய்யும். குர்ஆனை ஓத 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 கிடைக்குது. அதே மாதிரி அவன் இருக்கக்கூடிய இடமும் பரக்கத்திற்குரியதா ஆகிவிடும், அந்த சபையும் பரக்கத்திற்குரியதாகுது. அப்போ அல்லாஹ்வுடைய அருள் இந்த உலகத்துல நமக்கு வேணும் நம்ம எதிர்பார்த்தோம்னா என்னென்ன பெரிய சாகசம் செய்ய வேண்டியதில்லை. குர்ஆனை ஓதுனாலே தானா என்ன செய்யும், நமக்கு நம்முடைய எல்லா மனதுக்கு தேவையான அமைதியையும் சந்தோஷத்தையும் குடும்பத்துக்கு தேவையான பரக்கத்துகளை அபிவிருத்திகளை அல்லாஹ் இதன் ஊடாக இறக்குகின்றான். அதனாலதான் நபி அவர்கள் சொன்ன எந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்படலையோ அது எதுக்கு சமானம், பாழடைஞ்ச வீட்டுக்கு சமானம். எந்த மனிதனுடைய உள்ளத்துல குர்ஆன்ல இருந்து கொஞ்சம் கூட இல்லையோ அந்த மனிதன் பிணத்துக்கு சமம். உங்களுடைய வீடுகளை கபருக்குழியதா ஆக்கிறாதீங்க. இபாதத்துகளால, திக்ருகளால, வணக்க வழிபாடுகளால இறைவனை புகழ்ந்து சொல்லுகின்ற வார்த்தைகள் மூலியமாக அலங்கரியுங்கள், அருளை இழுத்து கொண்டு வாருங்கள் என்பதை நமக்கு மார்க்க நமக்கு போதிக்கக்கூடிய போதனையாக இருக்குது. அது இல்லாம மறுமை நாள்ல அங்கு உள்ள அந்த கொடூரமான அந்த நிலையில இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, நமக்கா ஏண்டு பேசுறதுக்கு, நமக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு, நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, நயந்து பேசுறதுக்கு, நமக்கு உதவி செய்யறதுக்கு யாராவது கிடைக்க மாட்டோமா நினைப்போம். அந்த மாதிரியான நேரத்துல குர்ஆன் அதை இந்த உலகத்துல ஓதி வந்த காரணத்தினால் அந்த மனிதருக்காக குர்ஆன் அல்லாஹ் இடத்துல ரெக்கமெண்டேஷன் பண்ணும். நாம வேற என்ன செய்ய வேண்டியது, குர்ஆன் ஒழுங்கா நம்ம பராமரிச்சு வந்தாலே நமக்கு மறுமை நாள்ல நிச்சயமா அல்லாஹ் இடத்துல பரிந்து பேசக்கூடியதா இருக்கு. அப்போ இந்த குர்ஆன் வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், அருட்கொடை என்பதை நாம புரியணும். அப்போ குர்ஆன்ல எந்த விஷயமும் சொல்லப்படலன்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் ஒரு குறைய எக்காலத்திலேயாவது சொல்ல முடியுமான்னா சொல்லவே முடியாது. குர்ஆன் அப்பேற்பட்ட சவாலை விட்டுருக்கு. இதுவரைக்கும் அந்த குர்ஆனுடைய சவாலை எந்த உலகத்துல எவனாலே அதை முறியடிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் இதை ஒரு பெரிய அற்புதமாக நம்மள்கிட்ட தந்திருக்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா விஞ்ஞானங்கள் சொல்லக்கூடியத, மருத்துவ உலகம் இன்னைக்கு ஒண்ணு சொல்றதையெல்லாம் மெய்ப்பிக்க கூடிய வகையில நாம நினைக்கிறோம் சயின்ஸ் தான் குர்ஆன் நிரூபிக்க, அப்படி அல்ல, அது தப்பு. குர்ஆன் வந்து இன்னைக்கு அறிவியல் மருத்துவம் என்னென்ன விஞ்ஞான தொழில்நுட்பத்துல மனுஷன் கண்டுபிடிச்சு போறானோ இதெல்லாம் அன்னைக்கு ஈஸியா சொல்லி முடிச்சுட்டு போயிட்டு அல்லாஹ் தஆலா. அதனால குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இது சயின்ஸ் கிதாப் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, சயின்ஸ் புக்கு அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. அறிவியலை உண்மைப்படுத்துது குர்ஆன் அப்படி சொல்லக்கூடாது.
குரானைத்தான் இன்னைக்கு மனுஷன் என்ன செய்றான் கண்டுபிடிக்க. ஏன்னு சொன்னா சயின்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா, சயின்ஸ்னு சொன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு தியரியையும் வெறும் தியரியா நம்பிட்டு போகாது. தியரினா வெறும் வாய் சொல்லா மட்டும் இருக்காது. சயின்ஸுங்கிறது, அறிவியல் என்பது ஒரு செயல்பாட்டின் மூலியமாக நிரூபிப்பது. கண்கூடாக நிரூபிச்சுதான் என்ன செய்வாங்க, இது சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சயின்ஸ் என்ன சொல்லுது, கடவுள் இல்லை என்றும் சயின்ஸால ப்ரூவ் பண்ண முடியாது. கடவுள் இருக்கிறான்ங்கிறதையும் சயின்ஸை வச்சு நிரூபணம் செய்யவே முடியாது என்பதை சயின்ஸ் உலகம், விஞ்ஞான உலகமே அதை ஒத்துக்கொண்ட ஒரு விஷயமா இருக்கு. அதை நல்லா விளங்கிக்கணும். அதனால குரான் ஒரு விஞ்ஞான புத்தகம்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. குரான்ல உள்ளதெல்லாம் நான் விஞ்ஞான பூர்வமா தான் நான் நம்புவேன், அந்த முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. குரான் ஏன்னா மனுஷன் கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞான அறிவியல்லாம் அது ரெண்டு வகையா இருக்கு. சிலது அனுமானம், ஒரு யூகம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இப்படிங்கிறது தான் என்னது விஞ்ஞானத்துல ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் என்னது, பிராக்டிக்கலா அந்த தியரியை பிராக்டிக்கலா செயல்படுத்தி காமிச்சு இதுதான், இதுக்கு மேல ஒண்ணு இல்ல அப்படின்னு ஒரு ஃபைனல் முடிவுக்கு வர்றாங்க பாருங்க. நிரூபிக்கப்பட்ட உண்மையான சான்று அது குரானோட ஒத்து போகக்கூடியதா இருக்கு. மனித கண்டுபிடிப்புகள் கால நேரங்களுக்கு ஒவ்வொன்னு விஷயம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்துல பூமி தட்டன்னு சொன்னாங்க, அப்புறம் உருண்டைன்னு சொன்னா, கருத்தை மாத்திக்கிட்டே இருப்பான். குரங்குல இருந்து வந்தான்னு டார்வின் சொன்னான், அப்புறம் இல்ல குரங்குல இருந்து வரல, ஒரு ஜோடி தான் வந்திருக்கு அப்படி ஒரு முடிவுக்கு வந்த. இப்படியாக விஞ்ஞானங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா மனித கண்டுபிடிப்பு இன்னைக்கு ஒண்ணு சரிப்படும், நாளைக்கு இன்னொன்னு சரின்னு படும். இது அல்ல குரான் இதை நிரூபிக்க வந்தது அல்ல. குரான் என்பது இறைவனால் ஒட்டுமொத்த மனித சமூகம் முழுமைக்கும் அவர்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுக்கும் ஒரு நெறியை, ஒரு வழியை, ஒரு சட்டத்திட்டத்தை வகுத்து நெறிப்படுத்தி பண்படுத்தி நமக்கு தந்திருக்கிறது தான் குரான்ங்கிறத வழங்கும். சரிங்களா? இப்போ விஷயத்துக்கு வாங்க. குரான் இஸ்லாம்ங்கிறது ஏனைய சமயங்கள்ல இருந்து தனிச்சு விளங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏனைய மதங்கள்ல இருந்து தனிச்சு விளங்குறதுக்கு, சிறந்து விளங்குவதற்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒன்று என்ன அப்படின்னா, இஸ்லாம் மட்டும்தான் எதையுமே சிந்திச்சு ஏத்துக்கொள்னு சொல்லுது. எல்லாத்தையும் சிந்திச்சு பாருன்னு சொல்லுது. இந்த குரானை சிந்தின்னு சொல்லுது. மற்ற சமயங்கள்ல என்ன இருக்கு, இந்து மதத்துல என்ன சொல்றான், வேதத்தை ஓதக்கூடாது, குறிப்பிட்ட சாராரை தவிர வேற யாரும் ஓதக்கூடாது, கேட்க கூடாது, அதை எதிர்கல்வி கேட்க கூடாது, அதை சிந்திக்க கூடாது. அவங்க சொன்னாங்கன்னா அதை அப்படியே செஞ்சுட்டு போ. மாட்டு முத்திரத்தை குடினா குடிச்சிட்டு போயிடணும். நீ ஏன் எதுக்கு அண்ணன் என்னன்னு இப்படி கேள்வி கேட்க கூடாது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லும், நீ எந்த ஒரு விஷயத்தையுமே யோசி, சிந்தி, அதை புரி, அதை எது சரிங்கிறது நீ விளங்கு அப்படின்னு இஸ்லாம் சொல்லு. கிறிஸ்தவ சமூகத்துல பாதத்தை போய் சில விஷயங்களை கேட்க, பைபிள்ல இப்படி இருக்க, ஏன்னா பைபிள்ல பூமி தட்டன்னு இருக்கு, ஏன்னா சயின்ஸ் சொல்லுது, இன்னைக்கு நிரூபிச்சுட்டாங்க அது உருண்டையா இருக்குன்னு சொல்றாங்க. பாதட்டோ இதை போய் கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாரு, இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, கர்த்தர் கோவச்சுக்கூடாரு, ஆண்டவர் கோவச்சுக்கூடாருன்னு இப்படி சொல்லுவாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த பூமி எப்படி உருவாகுச்சு, சூரியன் சந்திரன் எப்படி வந்துச்சு, இது எல்லாத்தையும் இஸ்லாம் சொல்லும். இஸ்லாம் சொல்லு, நீ சிந்தின்னு சொல்லுது. குரான்ல நீங்க அதிகமான வசனங்களை பார்த்தா ஏன்னா அல்லாஹ் அஃபலா தாக்கிலூன், நீங்கள் இதை விளங்க மாட்டீர்களா, இத புரிய மாட்டீர்களா, இத சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு அக்குல்னு சொன்னா அறிவுக்கு சொல்றது. இந்த அக்குலுங்கிறது மூளையையும் இதயத்தையும் பின்னி பிணைக்கக்கூடியது. அந்த வார்த்தையை அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான், அஃபலா தாக்கிலூன், உங்களுக்கு மூளை இல்லையா, இருதயம் இல்லையா, இது ரெண்டு பிணைச்சு ஒரு முடிவு சொல்லக்கூடிய அந்த அறிவுமா உங்கள்கிட்ட இல்ல, பகுத்து அறியக்கூடிய தன்மை இல்லையா? இப்படி குரான்ல பல வசனங்கள் இருக்கு. அதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்தாராய வேண்டாமா? இந்த குர்ஆன் அது அல்லாஹ்வுடைய வேதம் தான், ஏன்னா அதுல எந்த முரண்பாடும் கிடையாது. எந்த காலத்திலையும் அதை மாத்தவோ திருத்தவோ அழிக்கவோ அதுக்கு இணையான ஒரு நூலையோ எவனாலும் எக்காலத்திலும் எந்த சட்டத்திட்டத்தை எந்த ஆறாலும் முடியாது. அப்ப இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. சிந்திப்பவர்கள் யாரேன்னு இருக்கிறீர்களா? இந்த குர்ஆனை சிந்திக்கிறதுக்கு பெரிய ஆராய்ச்சிலாம் உங்களுக்கு தேவையில்லை. குர்ஆனுடைய விஷயங்களை விளங்குறதுக்கு பாமரன் கூட விளங்கிக்கலாம். படிக்க தெரியாத பாமரன் கூட குர்ஆனுடைய விஷயங்களை எடுத்து சொன்னா
அவன் ஈஸியா விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை அமைச்சு தந்திருக்கிறான். உலகது எஸ்என்எல் குர்ஆன், நாம இந்த குர்ஆனை ரொம்ப எளிமைப்படுத்தி தந்திருக்கோம். படிச்சவனும் விளங்கலாம், படிக்காத பாமரன்னு விளங்கிக்கலாம். இதுக்கு தனியா கோர்ஸ் வச்சு தனியா ஒரு காலேஜ் போய் படிச்சுட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தா இது புரிய முடியும். அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் இதை என்ன செய்யலாம், ஈஸியா அணுகலாம், ஈஸியா விளங்கலாம், இதனுடைய கோட்பாடுகளை புரியலாம், விளங்குறான். அவனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அல்லாஹ் தஆலா இதை தந்திருக்கிறான். அப்ப குர்ஆன் நமக்கு இப்படி எல்லாம் சொல்லிக்க, அதையும் அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட இருந்து வந்திருந்தா, அதே அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட இருந்து வந்தது. இந்த முகமது தான் மக்காவில பாலைவனத்துல இருந்தவர், அவர் தான் என்ன செஞ்சிட்டாரு, அவருக்கு ஏதோ ஒரு தீய சக்தியே அவருக்கு சொல்லி கொடுத்து அவர் எழுதிக்கிட்டாரு, வச்சுக்கிட்டாரு போன. நீ என்னத்தை வேணாலும் சொல்லு, இது அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரிடம் இருந்து இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்டிருந்து எழுதப்பட்டு இருந்தது என்று சொன்னால் அதுல எண்ணில் அடங்கான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். குர்ஆன் சவால் விட்டு சொல்லு, இதுல ஏதாவது ஒரு முரண்பாட சொல்லு, ஏதாவது சந்தேகத்துக்கு இடமான ஒரு விஷயத்தை சொல்லு. தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீ, இது அல்லாஹ்வுடைய வேதம், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த காலத்திலையும் யாராலையும் எழுப்ப முடியாது. அப்போ இஸ்லாம் சொல்லி காட்டுது, அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, விளங்க வேண்டாமா என்று இஸ்லாம் சிந்திக்க சொல்லுது. ஒரு மார்க்க உலகத்திலேயே சிந்திச்சு நீ ஏத்துக்கோன்னு சொல்லக்கூடிய இஸ்லாம் தவிர வேற இல்லை. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், மனித குலத்துக்கானது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் முதல்ல யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் எதில் இருக்கிறேன், அவரவர் சார்ந்து இருக்கக்கூடிய அவரவர் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய கோட்பாடு சமயமோ மதமோ அது சரியா தவறா என்பதை முதல்ல சிந்திக்கணும். ஒவ்வொரு மனிதனும் அவன் எதை நம்புறானோ அது சரியானணும். அதுல குறை இருக்கா, காலத்துக்கு இது மாறுமா மாறாதா, இது எக்காலத்துக்கு பொருந்துமா, இது மனித குலத்துக்கு இது ஏற்றதா என்பதை நீ என்ன யோசின்னு சொல்லு. அதனாலதான் நான் எல்லா நபிமார்களும் கூட மக்களுக்கு முதல்ல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சிந்திக்கக்கூடிய விஷயங்களை தான் என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில செய்யாத குற்றத்துக்காக பல வருடம் தண்டனை அனுபவிச்சார். குர்ஆன் சொல்லிக்க சூரத்து யூசுப்னு ஒரு அத்தியாயத்துல அவரை பத்தி அந்த குடும்பத்தினுடைய முழு கதையையும் சம்பவத்தையும் வரலாற்று பின்னணிய அழகா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறையில செய்யாத குற்றத்துக்காக சிறையில இருந்தாலும் அந்த இடத்திலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைக்கக்கூடிய நபர்கள்ட்ட எல்லாம் ஒரு கொள்கையை எடுத்து சொன்னாங்க, சிந்திக்க தூண்டுனாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்திச்சு சில விளக்கங்கள் கனவுடைய விளக்கங்களை கேட்டு வந்த மக்களுக்கு, ஏன்னா அவங்க நான் உங்களுடைய கனவுக்கு விளக்கத்தை அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு தருவோம், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னால நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை பேசிக்கிடுவோமே அப்படின்ட்டு என்ன செய்றாங்க, பேசிட்டு கேட்கிறாங்க, அர்பாபும் முத்தஃபர்ரிகுன் ஹைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். தோழர்களே நீங்க சொல்லுங்க, இந்த வானம் பூமி இதனுடைய செயல்பாடுகள் இது எல்லாத்தையும் படைச்சு பரிபாலித்து இயக்கி கொண்டிருப்பவர் நிர்வகித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சக்தி ஒன்று இருப்பது சரியா இருக்குமா? எல்லாத்தையும் அடக்கி ஆளுகின்ற ஆளுமை கொண்ட ஒரு சக்தி ஒருவன் இருந்து இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிப்பது சரியா இருக்குமா, அல்லது பல கடவுளர்கள் இருப்பது சரியாகுமா கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல ஒண்ணு இருந்தா தான் சரிங்கிறது. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு நபிமாருடைய சம்பவங்களையும் பாருங்க, இவங்களை சிந்திக்க சொல்லி அதுல தெளிவு கிடைச்சு இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம், இதுதான் உண்மையானது, இதுதான் சத்தியமானது, இதுதான் நிதர்சனம், இதுலதான் நமக்கு ஈடற்ற இருக்கு, இது இந்த நம்பிக்கையின் அடிப்படையில நாம வாழ தலைப்பட்டால் தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். இல்லன்னா அகங்காரத்தின் உச்சகட்டத்துல இருப்பான், அநியாயத்தினுடைய உச்ச கொம்புல இருப்பான். ஃபிரௌன் இருக்கு இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல காரூன் என்பவன் இருந்தான். உலகத்துல அவன்கிட்ட இல்லாத அளவுக்கு வேற யார்கிட்ட இல்லாத அளவுக்கு அவன்கிட்ட காசு பணம் இருந்தது, தங்கங்கள் குவிஞ்சு இருந்தது. அதை வச்சு அவனுக்கு நேர்வழி கிடைச்சதா? அது அவனை நல்லவழியா ஆக்கிச்சா? இல்ல. அப்போ இஸ்லாம் ஒன்றுதான் சரியானது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நாம யோசிக்க வேண்டிய விஷயங்கள். அப்ப அல்லாஹ் தஆலா எந்த விஷயத்த சொன்ன இதுல காரூன் சொன்ன, ஃபிரௌனை சொன்ன, எதுக்கு சொன்ன? எதுக்கு எதுக்கு சொன்ன சொல்லுங்க. அப்போ எல்லா நபிமாரும் ஓரிரு கொள்கையும் சொன்னாங்க.
புரியுது, நான் சொல்ல வரல. கரெக்டான சொன்னீங்க. இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஒருத்த இருக்கதான் சரியா இருக்கும். எல்லாத்தையும் அடைக்க அழைக்கின்ற ஒருத்த இருந்தாதான் சரியாகும். மத்த எதுவும் சரியாகாது. ஏன்னா அவன்கிட்ட ஆட்சி, அதிகாரம், பணம், பலம், படைபலம் எது இருந்தாலும் அதெல்லாம் உதவாதுங்கிறத நமக்கு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி எல்லா நபிமார்களும் இதைத்தான் என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு சிந்திக்க தூண்டாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இந்த வானங்களை படைத்ததிலும் பூமியை நிர்வகிப்பதிலும், பூமியை படைச்சதில நிர்வகிப்பதில என அல்லாஹ் ஒருத்தனை தவிர வேறு பல கடவுள்கள் இருந்திருந்தா லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் என இந்த வானங்களையும் பூமியையும் அதை நிர்வகிப்பதில் படைச்சு நிர்வகிப்பதில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல கடவுளர்கள் ஆகியிருந்தால் இந்த வானம் பூமி அதனுடைய கட்டமைப்பு என்னைக்கே செதஞ்சு சின்ன நம்ம போயிருக்கும். இதெல்லாம் ஒரு சூப்பர் பவர் கீழே இருக்க போய்தான் சரியா இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், மக்களை சிந்திக்க தூண்டுறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட வந்து வேதக்காரர்கள் கேட்டாங்க, யஸ்அலூனக அனிர் ரூஹ், ஏன்னா ஆன்மானா என்ன, உயிர்னா என்ன, ரூஹ்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப எங்களுடைய முன்னோர்களுடைய கதி என்ன, இப்படி பல கேள்விகள். ஒவ்வொரு கேள்விகள் நீங்க குர்ஆன்ல பாருங்க, அதிகமா வந்து கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அப்ப சிந்தனை தூண்டுகின்ற ஒரு மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆரம்பம், நான் வந்து ஒரு சமயத்துல இருக்க, ஒரு கட்சியில இருக்கிற, ஒரு கோட்பாடுல இருக்கிற அப்படின்னு சொன்னா அந்த கோட்பாடு சரியாங்கிறத கூட யோசிக்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு நேரம் இல்ல, யோசிக்க மாட்டேன்னு சொன்னா வெளியேற்று போவான். ஒருத்தர் அதாவது ஒண்ணு சுயபுத்தி இருக்கணும், அல்லது அடுத்தவங்க சொல்லும் போது அதை விளங்கிட்டு அதை யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அது ரெண்டு இல்லைன்னா அவன் வந்து உருப்பட மாட்டான். அந்த ரெண்டு இல்லைன்னு சொன்னா உருப்படவே மாட்டாங்க. ஆனா இந்த வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் வந்து சபிச்சிருக்கிறான் குர்ஆன்ல. ஏன் சபிச்சான் அப்படின்னா, அவங்க அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வுடைய ஆற்றல், வல்லமை எல்லாத்தையும் பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவங்களுடைய பெத்த பிள்ளைகளை எப்படி அவங்க நம்பினாங்களோ, அறிந்து வைத்திருந்தார்களோ, விளங்கி வச்சிருந்தார்களோ, அது மாதிரி அல்லாஹ் நம்பிக்கை விளங்கி வச்சிருந்தாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவங்களை விளங்கி வச்சு. ஆனாலும் அவங்கள்ட்ட இருந்த அகம்பாவம், அகந்தை, இருமாப்பு, திமிரு என நீ இவங்க சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிற அந்த அகந்தை அவர்களை அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்ற விஷயங்களை நாம என்ன செய்யணும், எல்லாத்தையும் சிந்திச்சு பார்க்கணும், எது சரி எது எதுன்ட்டு. அப்ப இஸ்லாம் என்ன சொல்ல, முதல்ல சிந்திக்க சொல்லுது. ஒவ்வொரு மனுஷனையும் நீ எதை சார்ந்து இருக்கிறாயோ, எதை நம்புறியோ, எந்த கோட்பாடு இருக்கையோ அதை முதல்ல சிந்திச்சு பாரு. ஏன் ஒன்ன நீயே சிந்திச்சு பாரு, உன் படைப்பை நீ சிந்திச்சு பாருப்பா. நான் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தேன், என்னுடைய மூலக்கூறு என்ன, நான் எங்க இருந்து வந்தேன், எப்படி வந்தேன், என் வயசு 50 வயசு 55 வயசுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியுமா, என்னுடைய தாய் தந்தையருக்கு தெரியுமா, என் உடப்பிறந்த சகோதரர்களுக்கு தெரியுமா, விஞ்ஞானிக்கு தெரிஞ்சிருமா, எவனுக்கு தெரியாது, எவனாலும் பதில் சொல்ல முடியாது. அப்போ இதையெல்லாம் நீ சிந்திச்சு பாரு. அப்போ ஏதோ ஒரு சக்தி தான் உன்னை உருவாக்கி இருக்கு. இந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி தெரியுமா, இந்த அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை குர்ஆன்ல பல வசனங்களை சொல்லி காட்டுறான். இதையெல்லாம் நம்ம லேசா கடந்து போறோம். இதுக்கு பதில் சொல்ல முடியல, எவனாலும் சொல்ல முடியல. 50 வயசு இருந்தனா 55க்கு முன்னாடி நீ எங்க இருந்த, 40 வயசுனா 65க்கு முன்னாடி எங்க இருந்த சொல்லு. 61 சொன்னாலும் வயத்துல இருந்து அங்க இருந்த ஏதோ சொல்லு. 65 முன்னாடி எங்க இருந்த சொல்ல தெரியாது. இப்படி ஒவ்வொரு மனுஷனும் தன்னை பத்தி இப்படி யோசிக்க ஆரம்பிச்சானா அவனுக்கு பதில் கிடைக்காது. அவன் மதத்திலே கிடைக்காது, அவன் கோட்பாடுலே கிடைக்காது. அவன் எந்த மதத்தை புதுசா, தமிழ் மதம், இங்கிலீஷ் மதம் புதுசா எதை உருவாக்கினாலும் அவனால கூட சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து பொய்யின் மீதும் பொய்யின் மீது கட்டமைக்கப்பட்ட கோபுரங்கள், வாய் ஜாலங்கள், வேற ஒண்ணுமே இல்லை. விஞ்ஞானி கண்டுபிடிச்சான் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படின்னு ஆண்டாண்டு காலமா என்ன செய்றாங்க, அறிவியல போட்டு நோண்டி 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 எப்படி வந்து என்ன செய்ய கண்டுபிடிச்சிட்டே வந்தானுவோம். ஏன்னா 1927 தான் என்ன செய்யறான், இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகிச்சு அப்படிங்கிற ஒரு தியரிய முன்வைக்கிறான். அதை வந்து 1929 தான் 3 வருஷத்துக்கு பிறகு விஞ்ஞானிகள் என்ன செய்றாங்க, இப்படிதான் இருக்கணும், அதாவது ஒரு சின்ன அணுவா இருந்து அதுதான் வெடிச்சு அப்படியே என்ன செய்யுது, விரிவடைஞ்சுக்கிட்டே இந்த பிரபஞ்சம் போகுது அப்படிங்கிறத அந்த தேதியை சொல்ல. அதுக்கு பிறகு 1964 அதை வந்து என்ன செய்யறாங்க, பக்காவா என்ன செய்யறாங்க, நிரூபிக்கிறாங்க. இந்த உலகம் வந்து ஒரு சின்ன அணுவுல இருந்து வெடிச்சு செதறிச்சு அப்படின்னு இந்த பிக் பேங் தியரியை சொல்றான். ஆனா
அந்த பிக் பேங் தியரி உருவாக்க ஒரு அணுவா இருந்துச்சு, அந்த அணு எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அது எத்தனை ஆண்டு காலம் அந்த அணுவாவே இருந்துச்சு. அணுவை வெடிக்க வைக்கணும்னா ஒரு சக்தி வேணும்லங்க. தீப்பெட்டி குச்சி ரெண்டு இருக்குது. ஏன்னா அது உரசணும் இல்ல, எவன் உரசனத்தானே தீ வரும். அப்ப இந்த பிரபஞ்சம் வெடிக்குது அப்படின்னு சொன்னா தானா எப்படி வெடிக்க சாத்தியம் இல்ல. அப்ப அது எத்தனை ஆண்டு காலம் அணுவா அப்படியே இருந்துச்சு. சரி, அந்த அணு எப்படி வந்துச்சு? பதில் இல்ல. ஆனா ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கு, ஏதோ ஒண்ணு இயக்கிக்கிட்டு இருக்கு. அதை ஒத்துக்கிட்டான். ஏன் அதை அந்த இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பவருக்கு ஏன நீ உருவம் கொடுக்க, அது சரியா? பல வடிவங்களை பல பரிணாமங்கள் நீ சொல்றிய, ஒன்றுதான் பல ரூபத்துல வந்திருக்கு. மரியாவா வந்தாரு, இயேசுவா வந்தாரு, அல்லது சிவனா வந்தாரு, பாரதியா வந்தாரு, கணேசா வந்தாரு, முருகனா வந்தாரு, எதா வந்தாலும் வந்துட்டு போறாரு. இது யார் உருவாக்குனது? யார் கொண்டு வந்தது? அவர் சொன்னாரா அந்த சூப்பர் பவர் இப்படித்தான் இருக்குன்னு சொன்னாரா? நீங்களா உருவாக்குனா எப்படி? சிந்திக்க மாட்டீங்களா இத? அப்ப இதுக்கெல்லாம் அவங்களுடைய சமயங்கள்ல அவங்களுடைய எந்த மத நம்பிக்கையினுடைய ஆணி வேறா இருக்குதோ அதுல கூட அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஆனா இஸ்லாம் இந்த பிரபஞ்சத்துடைய தோற்றத்தை பத்தி அழகாக சொல்லி காட்டுது. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னா, ஒவ்வொரு நாள் காலையில ஃபஜ்ருக்கு முன்னால் நீங்க தாஜத் தொழுகைக்கு எந்திக்கிறீங்க. ஏன்னா கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எது? தாஜத்துடைய தொழுகை, இரவு தொழுகை. அப்ப அந்த இரவு தொழுகைக்காக நீங்க எழுந்திருக்கும் பொழுது சூரத் ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தோட கடைசி 10 வசனங்களை ஓதுவாங்க. ரசூலுல்லாஹ் நமக்கு ஓத சொல்லி தந்திருக்கிறான். அந்த 10 வசனத்துல முதல் வசனம் என்ன அப்படின்னா, இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபி லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக 7 வானங்கள் அடுக்கடுக்காக படைக்கப்பட்டுள்ள 7 வானங்கள், வல் ஆர்து அதே போன்று பூமி, வக்திலாஃபில் லைலி இரவும் பகலும் மாறி மாறி ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி கரெக்டா ரொட்டீனா என்ன செய்யுது? மாறி மாறி வருவதில் ஆயாத் நிறைய சான்றுகள் அத்தாட்சிகள் இருக்கிறது. யாருக்கு? சிந்திக்காதவர்களுக்கா? லி உலில் அல்பாப். எவன் தன்னுடைய அறிவை பயன்படுத்துறானோ, சிந்திக்கிறானோ, யோசிக்கிறானோ, விளங்க முயற்சி எடுக்கிறானோ அவனுக்கு தான். அப்ப இந்த வானங்களுடைய அமைப்பு, அதனுடைய செயல்பாடு இரவு பகல் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. சூரியன் உதிக்குது, மறையுது, ரொட்டீனா எல்லா வேலையும் நடக்குது. ப்ராப்பரா அந்த டயத்துக்கு கரெக்டா என்ன செய்து நடக்குது. அப்ப இதெல்லாம் இயக்கிக்கிட்டு இருக்கிறது யாரு? இதை கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பது யாரு? நிர்வகித்துக் கொண்டு இருப்பது யார்? இந்த கேள்வி நீ யோசி. இஸ்லாம் சொல்லுது. அது யார் இயக்கி கொண்டு இருக்கிறா? அல்லாஹ் இயக்கி கொண்டு இருக்கிறான். அந்த அல்லாஹ் யார்? அவன் தனித்தவன், அவன் தான் அவ்வல். அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்கள் 99 இருக்கு. அந்த 99 பேரும் அவனுடைய தனித்தன்மைகள், அவனுடைய பண்புகள், குணாதிசயங்கள், அவனுடைய ஆற்றல்கள். அதுல யாரும் அவனுக்கு ஈக்குவலா எக்காலத்தையும் யாரால ஆக முடியாது. அந்த பண்பு அவனுக்கு உரித்தானது. அதுல ஒப்பு ஓமை என்ன செய்ய முடியாது, யாரும் காட்டக்கூடாது. காட்டினா அது இணை வைப்பு. அப்ப அல்லாஹ் தஆலா அவனுடைய பண்பு பெயர்கள்ல ஹுவல் அவ்வலு வல் ஆகிர், அவன்தான் ஆரம்பம். அந்த ஆரம்பத்துக்கு முன்னாடி எதுவும் கிடையாது. அவன்தான் இறுதியானவன். அந்த இறுதியானவங்கிறதுக்கு அழிவு இருக்குது, அழிவு இல்ல, நிலையானவன். ஹுவல் கையுல் ஹய்யுல் கய்யூம், அவன் உயிரோடு இருக்கக்கூடியவன், என்றென்றும் நிலைத்து இருக்கக்கூடியவன், நிரந்தரமா இருக்கக்கூடியவன். அவனுக்கு பிறகு எதுவும் கிடையாது. அவனுடைய இதை முடிக்கிறதுக்கு இன்னொரு முடிவு வருமானம் கிடையாது. ஆரம்பமும் அவன்தான், முடிவும் அவன்தான். அவனுக்கு முன்னாடி எதுவும் கிடையாது, அவனுக்கு பின்னாடி எதுவும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுடைய பண்புகள். அப்போ அல்லாஹுதான் இந்த வானங்களையும் பூமியையும் இரவையும் பகலையும் மாறி மாறி கொண்டு வர செய்கின்றான். இதை நீங்க சிந்திச்சீங்கன்னா இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, இதனுடைய ஒழுங்கமைப்பு சீரா இயங்கி கொண்டு இருக்கு, அதை யார் நிர்வகிக்கிறா, கட்டமைக்கிறா என்பதை யோசிச்சாலே அவன் தெளிவடைஞ்சிருவான். அவன்கிட்ட எந்த கடவுள் பேரை சொல்லி, ஆன்மீக பேரை சொல்லி, மூத்திரத்தை கூடி சாணியை தின்னு அப்படி சொல்லி அது உருள் பெறலு சொல்ல முடியாது. அதை செஞ்சா இதாயிடும், இதை செஞ்சா இதாயிடும், அவன்கிட்ட எந்த பூச்சாண்டி வேலை நடக்காது. ஆன்மீக பேர்ல என்னென்ன அசிங்கங்கள், எத்தனை காம லீலைகள் நடக்குது, எத்தனையுடைய மான மரியாதை, எத்தனையுடைய பொருளாதாரம் சுரண்டப்படுகிறது, ஏமாற்றப்படுகின்றார்கள், கபலீகரம் செய்யப்படுகின்றார்கள்.
இது எல்லாத்துலயும் இஸ்லாத்து பேர சொல்லி எவனா வர முடியுமா? இஸ்லாத்து பேரால யாராவது செய்ய முடியுமா? இத ஒரு சாதாரண ஒரு இஸ்லாமிய அடிப்படை அறிவு உள்ளவன்ட்டு போய் ஒரு மந்திரவாதி நான் அப்படி செஞ்சிடும் இப்படி செஞ்சு நீ என்ன தவறானு செய்யல போடான்னு போய்கிட்டே இருப்பாங்க. நான் சூனியை செஞ்சு அதை செஞ்சிடும் இதை செஞ்சு போய்கிட்டே இரு, அல்ல நாடாம எது நடக்காது. இந்த பதில வேற எவன் இந்த சமயத்தில் உள்ளான்னு சொல்ல முடியாது. நீ ரொம்ப பேசுற, கைய காலை கட்டி போடுவேன், எனக்கு மாந்திரியம் தெரியும், அது தெரியும், இது என்ன பயப்படுவான். நம்ம கிட்ட சொன்ன பருப்பு வேவாது. ஏன்? அல்ல நாடாம எதுவும் நடக்காது. அவனுடைய அதிகாரத்துல வேற யாரும் தலையிட முடியாது. அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, மனைவி மக்கள் கிடையாது, புள்ள ஊட்டிகளுக்கு பராமரிக்கிற அவசியம் இல்லை. அவனுக்கு ஈக்குவலா யாரு எவரும் எக்காலத்துல கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவரை கடவுளா நீ நம்பு. அவன் தான் உன்னை படைத்தான். ஆரம்பமாக ஒன்றுமே இல்லாத நேரம் அவன் தான் உங்களை படைத்தான். அவன் தான் உங்களுக்கு வாழ்வதற்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களையும் தந்தான். திரும்ப அவனிடத்தில் தான் நீங்கள் மரணிக்க, அவன் தான் உங்களை மரணிக்க வைக்கிறான். திரும்ப அவனிடத்தில் தான் நாம் எல்லாரும் செல்ல இருக்கிறோம். பிறகு அவன் ஆடும் பொழுது அவன் நம்மை திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவான். அவன் நம்முடைய விஷயத்துல என்ன முடிவுனாலும் எடுக்கலாம். அவன்கிட்ட நம்ம கேள்வி கேட்க கூடாது, கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு யோக்கியம் இருக்கணும்ல, அதுக்கு அருகதை இருக்கணும், தகுதி இருக்கணும்ல. நமக்கு எந்த தகுதி வேணும்? ஏன்னா நான் நானா உருவாக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? தான் தோன்றி நான் அப்படின்னு சொல்ல முடியுமா? வேணா யாரையும் தான் தோன்றித்தனமா சுத்துறான், மனைவி செய்யறானோ அவன் அலையிறான் அப்படி சொல்லிக்கலாமே தவிர நானா தான் உருவான அப்படி எவனாலும் சொல்ல முடியுமா? எந்த சயின்டிஸ்டால சொல்ல முடியுமா? எந்த மருத்துவனால சொல்ல முடியுமா? எந்த ஆய்வாளர்களால எவனாலும் சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் ஒருத்தரை தான் நம்ம என்ன நம்பணும் அப்படிங்கறத அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவலம் எரல்லதீன கஃபரும் 21வது அத்தியாயத்தில் 30வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவலம் எரல்லதீன கஃபரும், இந்த இறைவனை நிராகரிக்க கூடியவர்கள், இறைவனை நம்ப மறுக்கக்கூடியவர்கள், இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடியவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? புரிய வேண்டாமா? பார்க்க வேண்டாமா? அன்ன சமாவாச்சி வல்லார்ல, இந்த வானங்களும் பூமியும் காலத்தா ரத்து கண், வானமும் பூமியும் 7 வானங்கள் அடுக்கடுக்கா இருக்க, இதுவும் இந்த பூமியும் இது எல்லாம் என்ன செஞ்சது? சேர்ந்து இருந்தது, ஒரு அணுவாக சேர்ந்து இருந்தது. நாம் தான் அதை பற்ற வைத்து வெடிக்க செய்து அதை நாம் உருவாக்கணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் உருவான விஷயத்த ரத்தின சுருக்கம் ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த விஞ்ஞானத்துக்கு எத்தனை வருஷம், எவ்வளவு லட்சம் கோடி அவன் செலவு செஞ்சிருப்பான், எத்தனை கருத்துக்கள் இதுக்காக அடிதடி வெட்டு கூத்து எத்தனை இதை சந்திச்சு இருக்கு இந்த சமூகம். ஏன் அப்படின்னா இது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதை நாம நம்புறோம், அவங்க நம்பல. அவன் அதை நம்புறதுக்கு அவன் பிரயாசப்படுறான். அவன் ஜெனரேஷனே முடிஞ்சு போயிடும், அவன் ஆயுசே முடிஞ்சு போயிடும். யோசிச்சு யோசிச்சு வச்சு அவன் கடைசி ஆயுசு போயிடும். நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியாது இல்ல, நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நான் தான் உனக்கு வழிகாட்டுறேன்ல, அல்லாஹ் நாளைக்கு இதெல்லாம் நமக்கு சொல்லுவோம். அப்போ மனிதன் தன்னை தான் சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடு எது சரியா தவறா அப்படிங்கறது முதல்ல தன் விஷயத்தை யோசிக்கணும், தான் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தை யோசிக்கணும், தன்னுடைய படைப்பை பத்தி யோசிக்கணும். இந்த பிரபஞ்சத்துடைய செயல்பாடுகளை சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா எல்லாத்தையும் சுத்தி முத்தி எங்க வந்தாலும் கடைசியில ஒரு சக்தி தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் வருவாங்க. ஏன்னா ரசூலா அதை சிலாகித்து கூட புகாரி ஹதீஸ் நூல்ல இருக்குது. அதாவது கவிஞர்கள்லாம் வீணர்கள், அவங்க பொய்யை தான் என்ன செய்வாங்க, பரப்பவங்க பொய்யத்தான் பேசுவாங்க. கவிதைக்கு பொய் அழகு, உண்மை அழகு கிடையாது, கவிதைக்கு பொய் அழகு. அப்ப அந்த கவிஞர்கள் எல்லாருமே வீணர்கள் தான் அவங்கள பின்பற்றுவாங்க. ஏன்னா இஸ்லாத்துல கவிக்கு நடைக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது, ஒரு சிறப்பும் கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொன்னாங்க, ஏன்னா அறியாமை காலத்தினுடைய கவிஞர்கள்லயே அவங்க சொன்ன எத்தனையோ கவிகள்ல ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம், எப்படி ஷைத்தான் கூட அவன் மூலியமாக ஒரு விஷயத்த அல்லாஹ் மனித சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுக்க வச்சான், ஆயத்துல் குர்சி. ஏன்னா ஆயத்துல் குர்சி ஓதுனா ஷைத்தானுடைய தீண்டுதல இருந்து நிச்சயமா நம்ம பாதுகாக்கப்படுவோம் அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொல்லித்தரா. அதை சம்பவம் பின்னால ஷைத்தான் மனித வடிவில் வந்தா போறா, அது ஒரு செய்தி இருக்கு. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றின் மூலியமாக நமக்கு சொல்லி தருகிறான். அது எந்த விஷயம் சொன்ன? இப்போ ஆயத்துல் குர்சி எதுக்கு சொன்ன? ஷைத்தானுடைய அது உதாரணத்துக்கு சொன்ன. எந்த விஷயத்துக்கு சொன்ன? கவிஞர்கள் பொய்யத்தான் சொல்லுவாங்க,
கவிஞர்கள் சொன்ன சொல்லுலேயே ஒரு சொல்லு நான் மறக்க முடியாத விஷயம். ஏன்னா அந்த கவிஞர்கள் சொன்ன கவிகள்ல தலை சிறந்த ஒரு உண்மையை சொல்லியிருக்கான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் நீங்க சிந்தித்து பார்த்தால், நீங்க இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளா இருந்தாலும் சரி, உங்க உடலை சிந்திச்சாலும் சரி, நீங்கள் வாழுகின்ற பகுதியை சிந்திச்சாலும் சரி, வானம், பூமி, மரம், செடி, கொடி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இரவு பகல், தண்ணீர், சாப்பிடுற சாப்பாடு, ஏதோ நீங்க சிந்திச்சாலும் சரி, இது எல்லாத்துக்கும் அடிப்படை பேசு ஒண்ணுதான், ஒரு சக்தி தான் அப்படிங்கிற சொல். இதை எல்லாத்தையும் படைச்சு இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடியவன், நிர்வகிக்கக்கூடியவன் ஒரு சக்தி தான், ஒரு கடவுள் தான்ங்கிறத கவிஞர்கள் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்கான். அந்த சொன்ன கருத்துக்கள்ல இது ஒரு கருத்து ஆக தலை சிறந்ததுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொன்ன செய்தியை புகாரில பார்க்கிறோம். அப்போ இந்த பிரபஞ்சத்தை எப்படி அல்லாஹ் படைச்சிருக்காங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நமக்கு தெரிஞ்சது ஆணு பெண்ணுங்கிறது இதுலதான் தெரியுது, மிருகங்கள்ல இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது அல்லாம தாவரங்கள்லயும் ஆண் பெண்ணு இருக்குது அப்படிங்கிறத கடந்த நூற்றாண்டுலதான் என்ன செஞ்சாங்க விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்க கண்டுபிடிச்ச, தாவரத்திலயும் ஆண் பெண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகாக பல வசனங்களை சொல்லுகின்றான். அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை, அல்லாஹ் தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாத்தையும் படைச்சான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல், அவன் எல்லா பொருளின் மீதும் ஆற்றல் உடையவனாக, பாதுகாக்கக்கூடியவனாக, நிர்வகிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்துல 51வது அத்தியாயத்துல 49வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி, நாம் ஒவ்வொரு பொருளிலுமே ஒவ்வொன்றிலுமே நாம் ஜோடியை படைத்திருக்கோம். ஜோடி எல்லாத்திலையும் ஜோடியா படைச்சிருக்கிறோம். லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் நல்லுணர்ச்சி பெறணும், நீங்க சிந்திக்கணும், யோசிக்கணும், விளங்கணும், புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே எப்ப ஒண்ணுல எப்படி ஆண் பெண் இருக்குதோ இது மாதிரி மிருகங்கள்ல, உயிரினங்கள்ல, புழு பூச்சிகள்ல, ஏன்னா எறும்புகள்ல கூட ஆண் எறும்பு பெண் எறும்புன்னு இருக்குது. இது மாதிரி மரஞ்செடி கொடிய புற்பூண்டுகள்ல அதுலயும் என்ன ஆண் பெண் இருக்கிறது. இது நீங்க அறியாத விளங்காத விஷயத்திலும் கூட ஜோடியை நாம் ஏற்படுத்தியிருக்கோம்னு சொல்றோம். ஒரு அணுவை பிரிச்சா எலக்ட்ரான் புரோட்டான் ரெண்டா என்ன செய்யுது, பிரியுது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே பிளஸ் மைனஸ், ஒரு பேட்டரியை வாங்கினா கூட பிளஸ் மைனஸ் போட்டிருப்போம், பார்த்திருப்பீங்கல்ல. அப்போ எல்லாத்திலயுமே ஒரு ஜோடியா நம்ம படைச்சிருக்கோம். இதையெல்லாம் நீங்க எதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அப்படின்னா, நீங்க நல்ல உணர்வு பெறணும், சிந்திக்கணும். ஏன்னா நீங்க தப்பான கொள்கையில பெயரக்கூடாது, வழிகேட்டுல பெயரக்கூடாது, வழியில வரக்கூடாது. எவனும் ஆன்மீகம் பேர சொல்லியோ அறிவியலுங்கிற பேர்ல உங்களை வழிகேட்டுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, அழைச்சிட்டு போயிட வேண்டாம். அதுக்கு லட்சம் கோடிய பல்லாயிரக்கணக்கா வருடங்கள் நீங்க யோசிக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, செலவு செய்ய வேண்டிய கால நேரத்தை வீண் வரையும் பண்ண வேண்டியதில்லை. சிம்பிளா நீங்க யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு எல்லா விஷயம் புரிஞ்சிடும். ஏன்னா ஒரு அடிக்கிறோம், அடிச்சோட வலிக்குங்கிறான், வலிய காட்டு, நான் அப்பதான் நான் நம்புவேன்னு சொல்லி அடிச்சவன் சொன்னான்னு கிறுக்கு பேலால் நீனு அப்படின்றோம். ஒருத்தர் நம்மள அடிச்சுட்டான், அடிச்சோன்னா சுட்டு வலிக்குது, அவனை எதிர் தாக்குதல் செய்யறதுக்கு போறீங்க, அவன் நம்மளை கேட்கறான், அவன் பெரிய மேதாவி மாதிரி, வலிய காமி, நான் அடிச்சதுதான் உனக்கு வலிச்சுன்னா அந்த அடியை காமி, அந்த வலிய காமி, அப்பதான் நம்புன்னு சொன்னோம்னா அவனை பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு போயிருவோம். அப்ப இந்த உலகத்தினுடைய செயல்பாடு ரொட்டீனா சீராக இயங்கி கொண்டு இருக்குது. இதை இயக்குவன் இல்லாம இந்த உலகம் நான் இயங்காது என்பதை சொல்லும் பொழுது அவனுக்கு அது உரைக்க மாட்டேங்குது, யோசிக்க மாட்டேக்கான். அதை பேசுனா நாத்தியம் பேசுறான், அதை பேசுனா கடவுள் எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், மலத்திலும் இருக்கிறார் அப்படிங்கிற கான்செப்டுக்கு போயிடுறாங்க. அப்போ ஒரு சக்தி தான் இருக்குது அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தின் ஊடாக நமக்கு என்ன சொல்லி தருகின்றான். அதே மாதிரியே அல்லாஹ் தஆலா நீங்க சிந்திச்சு பாருங்க, நீங்க சாப்பிடுறீல்ல, சாப்பாட்டை நீங்க சிந்திச்சு பாருங்க. சூரத்து அபஸ அப்படிங்கிற அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபல் யன்துரில் இன்சானு இலா துஆமிஹி, ஒவ்வொரு மனிதனும் அவன் சாப்பிடக்கூடிய ஆகாரம் இருக்க, வாழ்வாதாரம், ஜீவாதாரம் இருக்குது, உணவு, அது எங்க இருந்து அவனுக்கு வருகிறது, யார் கொடுக்கிறா? நமக்கு சொல்லி தந்ததெல்லாம் முட்டாள்தனமா தான் சொல்லி தந்திருக்கான். விவசாயி சாமி மாதிரி, ஏன்னா அவங்க தானே நமக்கு அறுவடை பண்ணி தராங்க, விளைய வச்சு தரான்னு சொல்றான் அல்லாஹ். அதனாலதான் குர்ஆன்ல சூரத் வாக்கியல நிறைய இடங்கள்ல அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் இந்த செடியை முளைப்பிக்கின்றீர்களா, விளைய வைக்கின்றீர்களா, அல்லது நாம வெளியாக்குகின்றோமான்னு அல்லாஹ் கேள்வி கேட்கான். நீங்க குடிக்கக்கூடிய தண்ணிய நீங்க H2O கண்டுபிடிச்சிட்ட, அந்த H2O மூலியமா நீ தண்ணி நீயே உற்பத்தி பண்ணிக்கோங்க, முடியல உன்னால.
அதுக்கும் ஹெச் வேண்டிய இருக்கு, ஓ வேண்டிய இருக்கு, அந்த ஹெச்சையும் அல்லாதான் தர வேண்டிய இருக்குது. அப்ப என்ன இருக்குது? அப்ப நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடை நீ சிந்திச்சு பாரு, அது எங்க இருந்து வந்து எப்படி வந்து அண்ணா சபபுனல் மா சப்பா. நீங்க சாப்பிடக்கூடிய இரணம் உங்களுக்கு கைக்கு இன்னைக்கு வந்து நீங்க வந்து அதை வேஸ்ட் பண்றீங்க. அதான் அல்லாஹ் வந்து என்ன சொல்றா, குலு வசரபு, நீங்க உண்ணுங்க பருங்க, வீணுவரையும் செஞ்சிடாதீங்க. வீணுவரை செய்பவர்கள் எல்லாம் இறை நிராகரிப்பாளர்கள், ஷைத்தானுடைய தோழர்கள். என உங்களுடைய உணவு பொருள்ல என அல்லாஹ்வுடைய பரக்கத்து மறைமுகமான பேரருள் அந்த உணவில் மைய பகுதியில் இறங்கி கொண்டு இருக்கிறது. அதனால அதுல இருந்து எதுவும் சிந்தினால் அதை எடுத்து சாப்பிடுங்க, கழுவி சுத்தம் பண்ணி சாப்பிடுங்க. எதையும் ஷைத்தானுக்கு விட்டு விடாதீர்கள், நன்றி கெட்டவனுக்கு விட்டு விடாதீர்கள். உங்களை வழி எடுக்கக்கூடிய உங்களுடைய பரம எதிரி. நம்ம அப்பா அம்மா கூட நமக்கு சொல்லி தருவாங்க, டே மேல வீட்டுக்காரன் நமக்கு இந்த விஷயத்துல இப்படி துரோகம் பண்ணிட்டான், அநியாயம் பண்ணிட்டான், அவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்துக்கோ, உன் எதிரி விஷயத்துல நீ எச்சரிக்கையா இருந்துக்கோன்னு சொன்னா நம்ம உஷாரா இருப்போம். நம்ம அப்பாக்கே வந்து ஏன்னா வாப்பாவுக்கே நம்ம அத்தாவுக்கே இப்படி அநியாயம் அக்கிரமம் பண்ண வந்தானே, இவன் விஷயத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கும் யோசிப்பான். அத்தா இருக்க மாட்டாரு, அம்மா இருக்க மாட்டாங்க, ஆனா அநியாயம் பண்ண உயிரோட இருப்பான், அவன் புள்ள இருக்கும், அறிவுரை சொன்னவனுடைய புள்ள இருக்கும். அப்ப அவன் விஷயத்துல எப்படி இருப்பான்? எதிரியோட கை ஊத்து நிற்பானா? நிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு அதான் சொல்றான், இவன் உங்களுடைய அப்பா அம்மாவுடைய பகிரங்கமான விரோதி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொர்க்கத்துல இருந்து இழுத்துட்டு வர்றதுக்கு இந்த கர்மம் முடிச்சதுதான் காரணம். அவனும் உங்களுடைய விரோதியாக நீங்க பாவியுங்கள். அவன் உங்களுக்கு வந்து தீயதை ஏவுவான், மானக்கேடானவற்றை ஏவுவான், அசிங்கங்களை அருவறுப்பானதை உங்களுக்கு செய்ய தூண்டுவான். செய்ய வச்சுட்டு அவன் நல்ல உள்ள மாதிரி நோண்டுக்கிடுவான். நான் சொல்லத்தான் செய்வேன், நீ செஞ்சா அதுக்கு நீ தான் பள்ளிக்கடை, நான் கிடையாது. இன்னி பாருங்க, நான் வந்து உன்கிட்ட இருந்து விலகி கட்டுறேன்னு அவன் சொல்லிட்டு போயிடுவான். குர்ஆன் நமக்கு இதெல்லாம் சொல்லி கட்டுது. அதனால ஷைத்தானுடைய விஷயத்துல எச்சரிக்கைங்கிறது சொல்ல. அப்போ அல்லாஹ் சொல்றான், அண்ணா சபபுனல் மா சப்பா, நாம் தான் வானிலிருந்து மழையை நாம் இறக்குகிறோம். சும்ம ஷக்கத்னல் அர்ல ஷக்கா, பிறகு அந்த தண்ணீரை என பூமியை பிளக்க செய்கின்றோம். பூமியை நாம பிளக்க செய்கின்றோம். எல்லா தரையிலும் தண்ணி என்ன செய்யாது, என உள் வாங்காது. சில பூமி தண்ணீரை உள்ள இழுத்துக்கிடும், சில பூமியானது தண்ணீரை கடத்திடும், சில பூமியானது தண்ணீரை மேல தேக்கி வச்சிருக்கும். அதனால எந்த யூஸும் இருக்காது, அதுல எந்த இதையும் முளைய வைக்க முடியாது. அப்ப அந்த தண்ணீரை நாம் பூமியை கிளறி கொண்டு நாம தான் என்ன செய்ய கொண்டு போறோம். சும்மா ஷக்கத்தினால் அருள ஷக்கா, நாம் தான் இந்த பூமியை பிளக்க செய்கின்றோம். فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا متاعا لكم ولأنعامكم. அல்லாஹ் சொல்லிக்கிற நீண்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் எப்படி சொல்றான், ஃபஅம்பத்னா, அந்த மழை நீரை கொண்டு பூமியை பிளக்க செய்து பூமிக்குள்ளால இருந்து தானியங்களை நாம் தான் முளைப்பிக்க செய்கின்றோம். திராட்சை கனி வர்க்கங்களை நாம் தான் வெளியாக்குகின்றோம். இதர காய்கறிகளை நாம் தான் வெளியாக்குகின்றோம். ஒவ்வொரு ஒலிவ மரத்தை, அந்த ஜெய்துன் மரம், ஜெய்துன் காய், ஜெய்துன் எண்ணெய் எது வந்து அது வந்து கிடைக்குது இல்ல, இது எல்லாத்தையும் நாம் தான் முளைப்பிக்க செய்கின்றோம். வ நஹ்லா, பேரிச்சங்களை நாம் தான் விளைய வைக்கின்றோம். ஏராளமான அடர்ந்த என மரங்களை கொண்ட தோப்புகளை நாம் தான் என்ன செய்யறோம், ஒளிப்பிக்க செய்கின்றோம். நீங்க சாப்பிடக்கூடிய கனிவர்க்கங்களை, அப்பா உங்களுடைய கால்நடைகளுக்கு தேவையான விதவிதமான புற்பூண்டுகளை நாம தான் ஒளிப்பிக்க செய்கின்றோம். விவசாயி அல்ல. மழை பெஞ்சா வரப்புகள்ல வீட்டு ஓரம் அந்த சாலை போட்டிருந்தாலும் அந்த வீட்டு வாசலுக்கும் சாலைக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும் பாருங்க, மண் தர, அதுல நேற்று மழை வந்துருக்கு, இன்னைக்கு காணாம முளைச்சு நிற்கும். இன்னைக்கு புற்பூண்டு வந்துருக்கு. எப்படி வந்தது? விவசாயி அங்கேயும் உழுதுதான் வர வச்சாரா? அவன் மாட்டுக்கு, அவன் ஆட்டுக்கு தீனி அவனா உருவாக்குனா? அதை அல்லாஹ் உருவாக்குறான். இது மாதிரி எல்லாத்தையும் அல்லாஹ் தான் உருவாக்குறான். இதை நீங்க யோசிக்க மாட்டீங்களா? மத்தா அல்லக்கும் வலி அண்ணாமிக்கும், உங்களுக்காகவும் உங்களுடைய கால்நடைகளுக்கு உணவாக ஆகும் போட்டு இதெல்லாம் நாம தான் செய்யறோம்ப்பா. விவசாயி சாமி மாதிரி கடவுள் மாதிரி நீ சொல்லி முட்டாள்தனத்தை நீ போதிக்கிற, மூடத்தனத்தை நீ போதிக்கிற. விவசாயி வந்து மதிக்கணும், அது வாசம், அதுல மாத்து கருத்து இல்ல. ஆனா அவனை கடவுள் சொல்றதை ஏத்துக்கிட முடியுமா ஒரு முஸ்லிமு? சிந்திக்காதனுடைய விளைவுதான் நம்ம சமுதாயத்து தமிழ் மதம், தாய் மதம், தமிழ் எங்கள் மதம், சைவம் எங்க மதம். என்னடா கொள்கை, என்னடா கோட்பாடு? இந்த மதத்தை எவன்டா கண்டுபிடிச்சான், எப்பண்டா வந்துச்சு? இதை யோசிக்க மாட்டேக்கான் நம்ம ஆளு.
அவன் பின்னால சிங்கி அடிச்சு போறான், அல்லது அவன் மூலம் ஏதோ ஆதாயம் இருக்கும், அல்லது அவன்கிட்ட ஏதோ இழந்திருப்பானுவோ இவனுவோம். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான நிலை மாறிக்கொண்டு போகுது. ரசூலா சொன்ன முன்னுதாரணத்தை பாருங்க. ரசூலா சொன்ன ஒரு முன்னறிப்பு, என்னுடைய உம்மத்தார்கள் இருந்து ஒரு சாரார் இணை வைப்பவர்களோடு கை கோர்த்துக் கொள்வார்கள். அவனோடு சேர்ந்து இவனும் என்ன செய்வான், இணை வைக்கிறவன் என்னெல்லாம் செய்யறானோ அத்தனை செயலை இவன் செய்வான். அல்ல அந்த நிலையில இருந்து நல்லா நம்மளை பாதுகாக்கணும். அதனாலதான் ரசூலா என்ன செஞ்ச, அவங்க செஞ்ச துவாக்கள்ல யா முக்கல்லிபல் குலு விசபித் கல்வி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுகின்ற இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீது இறுதி மூச்சு வரை நிலைத்திருக்க செய்வாயாக. ஏன் ரசூலா இந்த விஷயத்தை கேட்கணும்? அல்லதான் அவருக்கு வந்து முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு, சொர்க்கத்துடைய என்ன நற்செய்தி சொல்லப்பட்டாச்சு, நாளை மறுமை நாள்ல ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு நீங்க தான் பரிந்துரைக்கக்கூடியவரா நான் வந்து உங்களை கண்ணியப்படுத்த போறேன், உங்களுக்கு கௌசருங்கிற தடாகத்தை தரேன். இவ்வளவு சிறப்புகளை கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலா அல்லாஹ்ட்ட துஆ செய்ற, யா முகல்லிபல் குலூப், என் உள்ளத்தை திருப்பிடாதே அல்லாஹ், என் உள்ளத்தை திசை திருப்பிடாத, மடைமாற்றம் செய்து விடாதே, உன் மார்க்கத்துல கடைசி மூச்சு வரை இறுதியா நிலைத்திருக்க செய்வாயா. இப்படி இது மாதிரி வந்து நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீரை அல்லாஹ் சூரத்துல் வாக்கியால 63 இருந்து 68, 69, 70 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அஃபராய்துமுல் மா அல்லதி தஷரபூன், நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் சிந்தித்து பார்த்தது உண்டா? அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி, அந்த குடிக்கக்கூடிய தண்ணீரை வானிலிருந்து நீங்கள் இறக்குகின்றீர்களா? அம் நஹ்னுல் முன்சிலூன், நாம் அதை இறக்குகிறோமா? லவ் நஷாவு, நாம் நாடினால், ஜஅல்நாஹு உஜாஜா, அதை நாம் பயனற்றதாக உப்பு கரிக்கக்கூடியதா நாம் ஆக்கிவிட முடியும், காய வச்சிடலாம். அல்ல என்ன வேணாலும் செய்வான். பூமிக்கு அடியில் போர் போட்டா தண்ணி வந்துடும், அந்த பூமிக்குள்ள கீழே இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சிட்டு போகக்கூடிய ஆற்றல் என்கிட்ட இருக்குது. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, தண்ணி சும்மா சாதாரண வர்றதா? இதுக்கெல்லாம் ஃபலவுலா தஷ்குரு, இதுக்கெல்லாம் நீங்க நன்றி செலுத்த மாட்டீங்களான்னு சொல்லி அல்லாஹ் கேட்கற. இது மாதிரி மரஞ்சொட்டி கூடைகளை நீங்க சிந்திச்சு பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி வந்து இஸ்லாம்ங்கிறது வந்து ஏன்னா அல்லாஹ் வந்து மனித இனத்தை வந்து ஏதோ இந்த டைம் பாஸுக்கு படைச்சிருக்க அப்படிலாம் கிடையாது, ஒரு நோக்கத்தோட தான் படைச்சிருக்கிறான். எதையுமே ஒரு நோக்கம் இல்லாம ஒரு மனுஷன் எதையும் செய்ய மாட்டேன். இப்ப நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்க, எதுக்கு உட்கார்ந்துருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய விஷயத்தை கேட்கணும், 4 விஷயங்களை கேட்கணும், நம்முடைய ஈமான் அதிகரிக்கணும், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அமல்கள் இன்னும் அதிகரிக்கணும், நாம நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், ஏன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், நம்ம நேரான பாதையில கடைசி வரை இருக்கிறோமா இல்லையாங்கிற பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் என ஒரு நோக்கம் இல்லாம செஞ்சான்னு சொன்னா மடத்தனம் சொல்லுவாங்க. ஏன் உட்கார்ந்துருக்க, காலையில இருந்து பாக்குறீங்கன்னே உட்கார்ந்துருக்க, சும்மா உட்கார்ந்துருக்க சொன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஊர்வலம் என்ன பேசும்? இல்ல இந்த வெயிலுக்காக உட்காந்துருக்கேன், வெயில் படட்டுங்கிறதுக்காக. ஏன் வெயில் பட்டாத்தான் சொரியில இருந்து நிம்மதியா இருக்கலாம், விட்டமின் டி உனக்கு அதுல இருந்து கிடைக்குது, அதனால உட்கார்ந்துருக்கேன். ஏதோ ஒரு நோக்கத்தோட தானே உட்கார்ந்துருக்கோம். சும்மா உட்கார்ந்து ஏதோ காரணம் எல்லாம் உட்கார மாட்டேன் எங்கேயுமே. ஏன்னா அப்போ அல்லாஹ் தஆலா மனுஷனை படைச்சான்னா காரணம் இல்லாம படைச்சிருப்பானா? மனிதா உங்களை வந்து ஏன்னா உங்களை வீணாக நாம் படைத்து விட்டுருக்கிறோமா? நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? உங்களை வந்து வீணுக்காக படைச்சிருக்க. ஹஸபுல் இன்சானு ஐ யுத்ரக சுதா, சூரத்துல் கியாமாவுல 36வது வசனத்துல அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். எப்பா உங்களை நான் வந்து படைச்சது எதுக்கு? சும்மா நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, யாரு கூட வேணாலும் இருந்துட்டு போங்க, என்ன வேணாலும் சிங்கி அடிச்சுக்கோங்க, சால்ரா போட்டுக்கோங்க, உங்க இஷ்டம் போல வாழுங்க, இதுக்காக நான் படைச்சு விட்டுருக்கேன். உங்களை எல்லாத்தையும் படைச்சது ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, ஹுவல்லதி ஹலகலகும் மா ஃபில் அர்லி ஜமியா, அந்த பூமியில உள்ள நீங்க பார்க்கக்கூடிய, நுகரக்கூடிய, கேட்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய, சுவாசிக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் எல்லாம் உங்களுக்கு தான்ப்பா. வானம், பூமி, சூரியன், சந்திரம், மரம், செடி, கொடி, கால்நடைகள் என பயிர் பச்சைகள், தானியங்கள் எல்லாம் உனக்கு தான்ப்பா. நீ யாருக்கு? எனக்கு. ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உங்களை கேள்வி எனக்கு கேட்காம நம்ம அப்படியே விட்டுருவோம் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை நோக்கம் எல்லாம் நான் படைச்சிருக்கேன். நான் வந்து நீங்க ஒரு காரியத்தை எதையும் காரணம் எல்லாம் காரணங்கள் எல்லாம் செய்ய மாட்டீங்களே, பேச மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே, அது மாதிரி அல்லாஹ் உங்களை வந்து நான் படைச்சது உங்களை வீணுக்காக படைச்சிருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நோக்கம் இருக்குன்னு சொல்றான். அதே மாதிரி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போகணும், கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போகணும். முன்னோர்கள் எதை சொல்லியிருந்தாலும் எதை செய்திருந்தாலும் அதை அப்படியே காப்பி அடித்து செய்யணுங்கிறத இஸ்லாம் சொல்லவில்லை.
அப்படி சொல்லுகின்ற சமயங்கள் மதங்கள் எல்லாம் முட்டாள்தனமானது. அதனாலதான் என்ன செஞ்ச பல மகான்களோ நல்லடியார்களோ சீர்திருத்தவாதிகளோ அவங்கள சொல்லும் பொழுது இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை எல்லாம் அது ரொம்ப விமர்சிச்சாங்க. எதுக்காக விமர்சிச்சாங்க? அதெல்லாம் முட்டாள்தனம் இருக்குங்கிற. அதனாலதான் ரசூலா என்ன செஞ்சாங்க, இறுதி பேருரையில என்ன சொல்லிட்டாங்க, இந்த சமுதாயத்துல இன்னும் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் வரக்கூடிய மனித சமூகத்துல என்னெல்லாம் மூட நம்பிக்கைகள் இருக்குதோ, அல்லாஹ்வால் குர்ஆன்ல உங்களுக்கு சொல்லி தரப்படாத, அல்லாஹ்வுடைய தூதரால் உங்களுக்கு எதெல்லாம் நெறிப்படுத்தப்படாமல் எதெல்லாம் இருக்குதோ, எதெல்லாம் அறிவுக்கு அப்பாற்பட்டதோ மூட நம்பிக்கை எது இருக்குதோ, அது எந்த திணுசுல எந்த ரூபத்துல வடிவத்துல வந்தாலும் சரி, அது எல்லாம் என்னுடைய காலில் போட்டு நான் மிதித்து விட்டேன்னு ரசூலா சொன்னாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், வைதா கீல லஹும் இத்தபியூ மா அன்ஸலல்லாஹு, அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், காலு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பல் நத்தபியூ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்களை எதிலே கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லுகின்றார்கள். அவ்வளவு கான ஆபாவுலா யாக்கிலூன செய்யா, அவங்களுக்கு தான் அறிவில்லாம ஒண்ணு செஞ்சுட்டாங்க பேசிட்டாங்கன்னா அதையுமே நீங்க பின்பற்றுவீங்க. வலா யஹ்ததும், அவனுக்கு தான் நேர்வழி கிடைக்கல, நீங்களும் அதே வழியில பயணிப்பீங்க என்று அல்லாஹ் தஆலா என்ன கேள்வி கேட்கிறான். உங்களுடைய முன்னோரோட அடிச்சோட அப்படியே நீங்க பின்பற்றுறீங்க, உங்க முன்னோர்கள் நடந்து போற நீங்க நடந்தா போறீங்க. அப்போ அதையெல்லாம் யோசிச்சு விளங்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு எதை சமயமாக மார்க்கமாக வழியாக சொன்னார்களோ அதையெல்லாம் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? இப்படியாக இஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்க. அதே மாதிரி இஸ்லாம் கல்விக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் மாதிரி வேற எந்த சமயத்திலையும் எந்த இசங்கள்லயும் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கும் பொழுது, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்கள் அறியாதவர்கள் சமமாவர்களா? இன்னமா யததக்கரு உலுல் அல்பா, அறிவுடையன் தான் சிந்திப்பான், படிப்பினை பெறுவான், நல்லுணர்வு பெறுவான். மூளை எல்லாருக்கும் இங்க இஸ்லாத்துல வேலை இல்லை. மூளை இருந்தா தான் அவன் சரியான பாதையில பயணிக்க முடியுங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதுல சில பலகீனங்கள் இருந்தாலும் சில விஷயங்களை அது ஹசன்ங்கிற கருத்துக்கு அறிஞர் பெருமாள் சொல்ல, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு ஆண் பெண் முஸ்லிமின் மீது கடமையாக இருக்கிறது என்று சொல்லி காட்டு. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கு, அது சரியானா எல்லாம் சரியாகும், அது சீர்கட்டு விட்டால் மொத்த உடலும் சீர்கட்டு விடும், சிந்தனையும் சீர்கட்டு விடும், உன்னுடைய செயல்பாடும் சீர்கட்டு விடும். அப்ப சிந்தனை சரியா இருந்தால்தான் சரியான வழியை அவன் தேர்வு செய்வான். சரியானதை தேர்வு செஞ்சுட்டா அவன் வெற்றி அடைஞ்சு விடுவான், இம்மையிலையும் மறுமையிலையும். அது இல்லை அப்படின்னு சொன்னா அவன் நஷ்ட வழியை தான் ஆகுவான். அதே மாதிரி இஸ்லாம் சொல்லி காட்டுது, மனிதா நீ எப்படி பிறந்தாய் அது நீ யோசிச்சுப்பாரு. நீ பிறந்ததுக்கு பிறகு உன்னை இறக்க வைப்பது யார்? காலம் இறக்க வைக்கிறதா, நாம் மரணிக்க வைக்கிறோமா? எந்த இறைவன் உங்களுக்கு உயிர் கொடுத்தான அவன் உங்களை மரணிக்க வைக்கிறானா, அல்லது உங்களை காலம் தான் மறக்கடிக்க வைக்கிறதா, இறக்க செய்கின்றதா என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்ப இஸ்லாம் மரணத்துக்கு பின்னான உண்டான மறுமை வாழ்க்கை குறித்து ஒரு தெளிவான சட்டத்தை பாடத்தை மனித உலகத்துக்கு சொல்லி காட்டுகிறது. மறுமை அவசியம், மறுமை தான் மனிதனை பண்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி அந்த மறுமை நம்பிக்கையில தான் இருக்குது என்பதை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா நமக்கு என்ன செய்ய சொல்லி காட்டி. இது மாதிரி ஒட்டுமொத்த இஸ்லாத்துடைய ஒவ்வொரு சட்டத்து குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடியதா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு ஒழுங்குமுறைகளும், ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும் அதுக்கு பின்னால் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது, 1000 அறிவியல் பொதிந்து இருக்கிறது, 1000 நன்மைகள் அதற்குள் பொதிந்து இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அது தீர்வை சொல்லக்கூடிய தீர்வை அதற்குள்ளால் அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்பதை நாம புரிந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம சிந்திச்சு பார்க்கணும், கேள்வி கேட்கணும், ஆதாரத்தோட நம்பணும். உண்மையை அறிந்த பின்னால அதை ஏற்கிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, சற்றும் தயங்க கூடாது, கௌரவம் பார்க்க கூடாது, படிச்சவன் அகங்காரம் ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் பார்க்க கூடாது. உண்மைன்னு தெரிஞ்சுட்டா இது தப்பா திருத்திக்கிறவன் தான் மனுஷன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு வந்த உடனே அந்த பேரிச்சம்பழத்துக்கு ஒட்டு வைப்பாங்க, மரத்தை ஒட்டிச்சு கட்டி வைப்பாங்க. அதை பார்த்து என்ன இது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வருஷம் மகசூல் கம்மியாயிடுச்சு. அறுவடை செய்யும் பொழுது கனிகள் நிறைய கிடைக்கல. என்னப்பா கனிகள் என்ன எதனால் குறைஞ்சது? நீங்க தான் சொன்னீங்க யார சொல்ல, அந்த மாதிரி ஒட்டு செஞ்சோம்னா நிறைய கனிகள் கிடைக்கும், நிறைய விளைச்சல் அமோகமா இருக்கும், நீங்க சொன்னீங்க அதனால. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எப்ப இதை பத்தி அறிவிங்கன்னா எனக்கு கிடையாது, உங்களுடைய துனியா காரியங்கள்ல எது சிறந்ததோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு தன்னுடைய முடிவை மாத்துறாங்க பாருங்க. சரியான விஷயம் கிடைக்கும் பொழுது, அறிவுரை கிடைக்கும் பொழுது அதை திருத்திக்கிறாம அவன் தான் மனுஷன். ஆனா இங்க எல்லாமே எப்படி இருக்காங்க, யூத கிறிஸ்தவர்களை போன்று
அகம்பாவத்திலையும் திமிர்த்தனத்திலையும் சத்தியத்தை என அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹுவை தன்னுடைய பெத்த பிள்ளைகளை விளங்குற மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கி வைத்திருந்த யூத கிறிஸ்தவர்கள் அகம்பாவத்தினால் அழிந்து போனார்கள், இறை சாபத்துக்கு ஆளானார்கள். வேணும் கூட தான் அவன் மறுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அந்த மாதிரியான கேடுகட்ட சிந்தனை நம்மள்கிட்ட வந்து விடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அப்ப இஸ்லாம் மட்டும்தான் என சிந்திச்சு மக்களுக்கு அழைப்பு விடுது, சிந்திச்சு ஏற்றுக்கோ என்று இஸ்லாம் சொல்லுது. மற்ற மதங்கள்லாம் மிஷினரிகள்லாம் என காசு கொடுத்தோ, உலக ஆசையை காமிச்சோ, பொன்னாசை பொருளாசையை காமிச்சு என அவங்களையெல்லாம் வழியெடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இஸ்லாம் ஒண்ணுதான் சொல்லுது, இங்க நிர்பந்தத்துக்கு இடம் இல்லை. இங்க வந்து காசு ஆசை வார்த்தைகள் கிடையாது. பொண்ணு பொருளை கொடுத்து நம்ம கூப்பிடுறது இல்லை. சிந்திச்சு எது சரியோ அதை நீ ஏத்து முன்னு வா, அதுதான் நிலைச்சு இருக்கும், அதுதான் உன்னை வந்து ஈடேற்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்குங்கிறத குர்ஆன் அதை அழுத்தம் திருத்தம் மனித சமூகத்துக்கு அழைப்பு கொடுக்குது, தெரிவிக்குது. அந்த அடிப்படையில நாம் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.